வணக்கம். நேற்றைய தினம் த ஃபயர் மீடியா என்ற யூடியூப் சேனலில் விஜயால் ஏற்பட போகும் மாற்றம் என்ற தலைப்பின் கீழ் தாவேக்காவை சேர்ந்த பேச்சாளர்கள் சிலரையும் அவங்களுடைய விளக்கங்களை கொடுத்துருந்தாங்க. என்னுடைய தலைவர் இதெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. அந்த நாள் வரும். அதில் முக்கியமாக முதலாவதாக பேசினார் நம்ம அண்ணன் ஆனந்த் அஜித் அவர்கள். கடந்த 2024 முன்பு வரைக்குமே இளைஞர்களுக்கு ஒரு சரியான பிளாட்ஃபார்ம், அதாவது அரசியல் ரீதியான பிளாட்ஃபார்ம் இல்லை, அதுவும் தமிழகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்த இந்திய அரசியலமைப்பு சாசனம் அமைக்கப்பட்ட பிறகு தமிழகத்தில் தேர்தல் என்று நடக்க ஆரம்பித்த பிறகு எத்தனை முறை இளைஞர் எழுச்சி என வந்தது என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். அண்ணனோட காமர்ஸ் நம்ம தான் கிளியர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது 2009க்கு அப்புறம் இளைஞர்கள் விழித்து கொண்டார்கள். இளைஞர்கள் மூலமாக நிறைய முதியவர்களும் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழ் கட்சி மீது வைக்கப்படுகின்ற அலிகேஷன்ஸை உடைச்சிட்டு அவங்க நாம் தமிழ் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு, தனித்தின்ற அங்கீகாரம் பெற்றிருக்கு, ₹1 காசுக்கு ஓட்டுக்கு காசோ கோழி பிரியாணி தராமல் வந்திருக்காங்கங்கிறது அண்ணனுக்கு இன்னும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் அதே ஆனந்த் அஜித் அவர்கள் சொல்கிறாரு, இளைஞர்களின் முகமாக இளைஞர்களுக்கான பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இளைஞர்களின் குரலாக ஒலிக்கிறதுக்கு இங்கே விஜய் போன்ற ஒரு தலைவர் வரணும் அப்படின்னு இது நாள் வரைக்கும் இளைஞர்கள் காத்துந்து தான் அண்ணா சொல்லியிருந்தார். எதுக்குன்னு கரூரில் உங்களை பார்க்க வந்த 41 பேர் இறப்புக்கு காரணமாக அந்த உங்கள் தலைவர் ஓடி போனார். அப்படி ஓடி போகிறதுக்கு இளைஞர்களை தூண்டுறதுக்கான, அல்லது போகின்ற ஒவ்வொரு கூட்டத்திலும் திமுக திமுக திமுகன்னு சொல்லி கதறினீங்களே, மக்கள் பிரச்சனை ஏதாவது ஒன்று பேசியிருப்பீங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஏதாவது ஒன்றுக்கு தாவேக்கா சார்பில் குரல் எழுப்பப்பட்டிருக்கா? நீங்கள் பேச வர்றீங்க. நம்ம என்னன்னா நாங்கள் என்னன்னா இளைஞர்களின் குரலாக ஒரு வாய்ஸ் தேவைப்பட்டது. அந்த வாய்ஸ் என்னன்னா இத்தனை நாட்களாக உறங்கி கொண்டு இருந்தது, இன்றைக்கி தான் முழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இருக்குது. அதற்கு முன்பாக அதிமுக 10 ஆண்டுகள் இருந்தது. அப்போலாம் அந்த வாய்ஸ் வர இடம் வெற்றிடம் இல்லையா? ஏன் இப்போ வரணும்? அதுவும் கரெக்டாக தேர்தலுக்கு முன்பாக ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பாக எதுக்கு வரணும்? என்ன காரணம்? அதிமுக ஆட்சி அவ்வளோ உன்னதமான ஆட்சி நடத்துச்சா? பெண்களுக்கு தாலிக்கு இவ்வளோ திட்டம் தரேன், அதுக்கப்புறம் 6 சிலிண்டர் தரேன், அதுக்கப்புறம் நான் பிறந்த குழந்தைங்களுக்கு இது தரேன், தாய்மாமன் சீர் தரேன், அப்படி இப்படின்னு சொல்கிறாருல்ல. எங்கே போயிருந்தார் இத்தனை ஆண்டுகளாக? வரும்பொழுது இலவசத்தை எதிர்த்தவர் இன்னைக்கு இலவசத்தை ஆதரிக்க காரணம் என்ன? ஏன் அப்படின்னா, பெண்கள் அல்லது தமிழக மக்கள் இலவசம்னா வாயை பிறந்துட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு அலிகேஷன்ஸை கிரியேட் பண்ணுறோம். அது மிகப்பெரிய தவறான ஒரு செயலுங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்ல தான் தலைவன் வேணும். இத்தனை ஆண்டுகளாக இலவசம் 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 சொல்லி மக்களுக்கான அந்த உரிமைகளை பறிச்சுட்டு மக்களை அடக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் மக்களுக்கு எது இலவசமாக தேவை அப்படிங்கிறத உங்களை போன்ற ஊடகவியலாளருக்கு தெரியாதா? உங்களை போன்ற பேச்சாளருக்கு தெரியாதா? உங்களை பார்த்து நிறைய பேர் மாறணும்னு நினைக்கிறாங்களா? அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்க வேண்டாமா? அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ஃபெலிக்ஸ் அவர்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் தாவேக்காக சென்று சேர காரணம் யங்ஸ்டர்ஸ் தான். யங்ஸ்டர்ஸ் கூட்டம். அது மட்டும் இல்லாமல் அந்த விக்ரவாண்டி கூட்டத்தில் நானும் போய் கலந்துருந்தேன். அந்த கூட்டத்தில் அவ்வளோ பெண்கள் கலந்துருந்தாங்க. பெண்களுக்காக அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் குறித்து அவரிடம் ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அப்போ அவர் சொல்கிறார், யங்ஸ்டர்ஸ்க்கு மிக முக்கியமாக தேவைப்படுறது க்ளீன் கவர்மெண்ட், அதாவது ஊழலற்ற அரசு. அதற்காக தான் நான் விஜய் அவர்களை நாடினேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு ஒரு கேள்வி எழும்புது. மக்களால் உச்சத்துக்கு போன ஒரு நடிகர், மக்களால் உச்சத்துக்கு சென்ற ஒரு நடிகர் தான் நடித்த ஒரு படத்திற்கு, அதாவது புலி படத்திற்காக வாங்கிய சம்பளத்தை மறைத்த குற்றத்திற்காக நீதிமன்றம் அவருக்கு அபராதம் விதிக்குது. அப்படி இருக்கின்ற ஒரு நடிகர், மக்களால் உச்சத்துக்கு சென்ற ஒரு நடிகர் எப்படி நல்லாட்சி தருவார், அது ஊழலற்ற ஆட்சி தருவார் அப்படின்னு அண்ணா சொல்கிறாரு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியை பற்றின அவதூறுகள் அல்ல, அந்த கட்சியை சேர்ந்த உறவுகளே சொல்கிறாங்க. அந்த கட்சியில் இப்பயும் இருக்காங்க, போராட்டம் பண்ணுறாங்க. நான் காசு தந்திருக்கேன்,
அதுக்கான ஆவணங்களும் ஏகப்பட்டது இணையங்களில் பரவித்தான் இருக்கு. இவர் எப்படி நல்லாட்சி தருவாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவங்களோட கொள்கை தலைவர்களை பின்னாடி பார்க்கும்போது இவங்களோட கொள்கை தலைவர் மிக சிறந்த தலைவர்கள் தான். இப்பயும் சொல்கிறேன், பெரியார் மீது எனக்கும் விமர்சனம் இருக்குது. ஆனால் பெரியார் தான் அப்படிங்கிறது தான் விமர்சனமே தவிர்த்து பெரியாரும் அப்படிங்கிறத விமர்சனம் கிடையாது. எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம் அப்படிங்கிறதுல விமர்சனம் இருக்குது. பெரியாரும் போராடினார், பெரியாரும் தான் காரணம் அப்படிங்கிறப்போ விமர்சனம் கிடையாது. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கரை கொள்கை தலைவராக வச்சுருக்குங்க. அம்பேத்கர் கொள்கை தலைவர் கவின் ஆணவ படுகொலைக்கு உங்களுடைய தலைவருடைய கண்டன குரல் எங்கே இருந்துச்சு? ஏன் கண்டனம் தெரிவிக்கல? அம்பேத்கர் கொள்கை தலைவர் சமூக நீதியை பற்றி பேசுறீங்க. உங்களுடைய கட்சியில் பறையர், தேவேந்திர வேளாளர், ஆதி தமிழர்கள் எத்தனை பேர்த்துக்கு உயர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு? இது எல்லாமே தெரியாமல் உங்களுடைய கட்சி கொள்கை தலைவரை பற்றி உங்களுக்குமே ஒன்றுமே தெரியாமல் உங்கள் கட்சியிலே ஒருத்தர் சொல்கிறாரே, அதான் உங்கள் பக்கத்தில் இருந்தார் நம்ம அண்ணன் சத்யகுமார் அவர்கள் என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி அம்பேத்கரை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறது ஐயா விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சமாச்சும் நாவடக்கம் இருந்து, அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கரோட வரலாறு தெரிஞ்சு இந்த வார்த்தை சொல்கிற நபராக இருக்கும் பட்சத்தில் வரவேற்கலாம். இவர் சட்டம் படிச்சிருக்காரு, அம்பேத்கரையும் படிச்சிருக்காரு. இப்படி ஒரு அவதூறை பரப்புறாரு. இவர் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பார். இந்த கூட்டத்தை நாங்கள் தற்கூரி கூட்டம் சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களை ஏன் தற்கூரி கூட்டம்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. இதனால தான் இவங்களை தற்கூரி கூட்டம்னு சொல்கிறோம். சரி, ஓகே, இந்தாண்ட வருவோம். தான் வாங்கிய காருக்காக, அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருக்காக, அது மட்டுமல்லாது இந்த ஈழ உறவுகள் இறந்த பொழுது தன்னை விட மிகவும் அடுத்தடுத்த படிநிலையில் இருந்த நடிகர்கள் கூட அதிகமான பணம் ஒதுக்கினார்கள், கொடுத்தார்கள். ஆனால் நம்ம அண்ணன் எவ்வளோ கொடுத்தாரு தெரியுமா? 500 ஓவா. இவங்க மக்களுக்கு நல்லாட்சி தருவாங்க, மக்களை இவங்களை நம்பி இது பண்ணணும். சரி, ஓகே, நீங்கள் பெண்களுக்காக இது பண்ணீங்கள திட்டங்கள், அதனால் தமிழகத்தோட கடன் சுமை அதிகரிக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபெலிக்ஸ் அண்ணா. ஆனால் நீங்கள் சார்ந்திருக்கின்ற கொள்கைக்காக, நீங்கள் சார்ந்திருக்கின்ற அந்த கட்சிக்காக உண்மையை மறைக்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய அவச்செயல் யோசிச்சு பாருங்க. நாம் தமிழக கட்சி விவசாயத்தை பற்றி பேசினா குத்தம், குலத்தொழிலுக்கே போக சொல்கிறாங்க. குலத்தொழிலுக்கு யார் போக சொன்னா? உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆட்சி வரைவு படிச்சிங்களா? அத்தனை தலைப்புகளும் ஆக சிறந்த முறையில் வடிவமைச்சிருக்காங்க. இதுவே தெரியாமல் அதில் குறையை மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதில் ஏகப்பட்ட நிறைகளுக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். நான் இன்னைக்கும் சொல்கிறேன், உங்கள் மேலே மரியாதை இருக்குது எனக்கு. உங்களால் தான் எனக்கும் இருந்த ஒரு சந்தேகம் சரியானுச்சு. அது என்ன சந்தேகம்னு உங்களுக்கே தெரியும். இந்த காணொலி இது வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே நன்றி. புரிந்து கொண்டு செயல்படுவோம். 2026 தேர்தல் யாருக்கானது? 2026 தேர்தலில் உங்களது வாக்கு யாருக்கானது என்பதனை முடிவு செய்யுங்கள். தேர்தல் நெருங்கிவிட்டது. வெற்றி நிச்சயம். நன்றி.